ஜேபி நட்டா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. இதன் பின்னணியில என்ன தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஹோம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்திலிருந்து ரிப்போர்ட் கேட்டாங்க. அப்போ ரிப்போர்ட் கேட்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. அதுவும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் கிடையாது, தெலுங்கு தேசம், சிவசேனா போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே இருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல ஒரு சாட்டிஸ்ஃபை இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இதுல ஏதோ உள்ளடி வேலைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் 8 பேர் கொண்ட ஒரு எம்பிக்கள் டீம் அனுப்பி இருக்காங்க. இந்த டீமுக்கு தலைமையாக ஹேமா மாலினி எம்பி அவர்களை போட்டிருக்காங்க. இந்த டீம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீம் கூட யார் யார் இருக்காங்க அப்படின்னா, முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2 பேருமே கூட இருக்காங்க. அப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு போலீஸ் ஆபீசர். அப்ப அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டீம் மூலமாக எல்லா தகவல்களுமே கையில இருக்கிறது. அண்ணாமலையிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே இந்த டீம் கிட்ட கொடுத்திருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் அங்க எந்தெந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் போகணும், அங்க யார் யாரையெல்லாம் சந்திக்கணும், அங்க நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கறத அவர் அழகாக அங்க கூட்டிட்டு போய் அங்க டீமை பேச விட்டுருக்காங்க. ஆதாரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஹேமா மாலினி எம்பி அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ரிப்போர்ட்டை நாம தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்களிடத்துல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த டீம் வந்ததன் நோக்கமே என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் தான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த டீம் வந்தது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் தான். இதற்காக இப்ப பாஜக உள்ள இறங்குறாங்க. பாஜக பொறுத்தவரைக்கும் பாஜக தமிழ்நாடு அரசியல் செய்கிறது அப்படின்னா அரசியல் தான் பண்ணுவாங்க, அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தனி கட்சியாக நின்று அரசியல் களத்தில் திமுகவை சமாளிக்க முடியுமா அப்படின்னா சமாளிப்பது கடினமான விஷயம், முடியாது அப்படிங்கறத தாண்டி கடினமான விஷயம். விஜய்க்கு சப்போர்ட்டுக்கு பல கட்சிகள், பல தலைவர்கள், பல ஆலோசகர்கள் தேவைப்பட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரூலிங் பார்ட்டியா திமுக இருக்காங்க. அப்ப திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அப்ப அதிமுகவுடைய சப்போர்ட் வேண்டும் அல்லது நேஷனல் பார்ட்டியுடைய சப்போர்ட் வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா பாஜகவே நேரடியாக களத்துல இங்க அரசியல் தமிழகத்தில் இறங்குறாங்க அப்படின்னா டிவிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்கள் தான். பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு, 20 வயசு, 25 வயசு இவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால பெரிய அளவுல ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டிவிகே உடைய இந்த சோசியல் மீடியா டீமை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்ன செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அஜித்துக்கு எதிராக களமாடிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அஜித் அப்படிங்கிற மோதல்ல அஜித்துக்கு எதிராக களமாடிக்கிட்டு இருந்த டீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு பிறகு தங்களுடைய தலைவருக்கு ஒரு இழுக்கு ஏற்படுகிறது, தலைவர் மீது பழி போடுறாங்க, தலைவரை கைது செய்ய போறாங்களா அப்படிங்கிற சூழல் வரும்போது இந்த டீம் நேரடியாகவே சோசியல் மீடியாவில் ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வினோத். பாஜகவோட எம்பி ஹேமா மாலினி தலைமையில ஒரு 8 பேர் கொண்ட குழுவை கரூருக்கு அமைச்சிருக்காங்க என்டிஏ கூட்டணி. இதுல பாத்தீங்கன்னா அங்க நடந்த உண்மை சம்பவமும் என்ன நடந்தது இதை குறித்து ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜேபி நட்டா சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க? இப்போ என்ன நடந்திருக்கு, தற்போதைய அப்டேட் என்ன சார்? அதாவது ஜேபி நட்டா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணாங்க. இதன் பின்னணியில என்ன தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே ஹோம் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்திலிருந்து ரிப்போர்ட் கேட்டாங்க. அப்போ ரிப்போர்ட் கேட்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. அதுவும் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பாஜக மட்டும் கிடையாது, தெலுங்கு தேசம், சிவசேனா போன்ற கட்சிகள் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே இருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு பெரிய அளவுல ஒரு சாட்டிஸ்ஃபை இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, மத்திய அரசாங்கம் ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை வாங்குகிறது அப்படின்னா அங்கிருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்குவாங்க. அதே நேரத்தில் சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க ரிப்போர்ட்டை டைரக்டாக ஹோம் மினிஸ்டருக்கு அனுப்புவாங்க. அப்ப 2 ரிப்போர்ட்டுமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கும் போது அதுல பாத்தீங்கன்னா இல்ல முரண்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கும் போதுதான் மத்திய அரசாங்கம் ஒரு ஷாக் ஆகுவாங்க. இப்போ ஜேபி நட்டா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னாலே அங்கு நடந்த உண்மை தகவல்கள் என்ன அப்படிங்கறத பாஜக பெற விரும்புகிறது.
தமிழகத்தில் ஏற்கனவே இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு தமிழக அரசாங்கம், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒன்மேன் கமிஷனை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், இதுல முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்மேன் கமிஷன் மீது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது, அதனால சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் விஜய் தரப்புல இருந்து முன்வைக்கிறாங்க. அதிமுக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது, தமிழக பாஜக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகள் எல்லாமே சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறது. அப்படின்னா அப்ப இதுல ஏதோ உள்ளடி வேலைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் பாஜகவை பொறுத்த வரைக்கும் 8 பேர் கொண்ட ஒரு எம்பிக்கள் டீம் அனுப்பி இருக்காங்க. இந்த டீமுக்கு தலைமையாக ஹேமமாலினி எம்பி அவர்களை போட்டிருக்காங்க. இந்த டீம் இன்னைக்கு காலையில கரூருக்கு வந்துட்டாங்க. கரூர்ல இருக்கக்கூடிய அங்கு உயிரிழந்தவருடைய வீடுகளுக்கு எல்லாம் போய் பார்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அங்கு சிகிச்சை பெறக்கூடியவர்களையும் பார்த்திருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தவர்கள் சுமார் ஒரு 40 பேருக்கு கிட்ட டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருப்பதாகவும் தகவல் இருக்கு. அந்த இன்சிடென்ட் நடந்த பகுதி, அந்த வேலுச்சாமிபுரம் பகுதியிலையும் ஃபுல்லா விசிட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் எல்லார்கிட்டயுமே பேசி இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா பேசிய பிறகு செய்தியாளர்களை ஹேமமாலினி டீம் சந்திக்கும் போது தகவல்களை ஷேர் பண்றாங்க. இது ஒரு குறுகலான சாலை. விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் நடிகர் இங்க பேசுறாரு அப்படின்னா அவருக்கு இந்த ஏரியா ஒரு பத்தாத ஏரியா தான், ஏன் விசாலமான வேறு ஒரு ஏரியாவை கொடுக்கல, பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய ஏரியாவை ஏன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா பவர் கட் செய்யப்பட்டிருக்கிறது, டிரான்ஸ்பார்மர் ஆஃப் பண்ணப்பட்டு அங்கே மின்சார துண்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. அடுத்ததாக அவர்கள் முன்வைக்கக்கூடியது, இங்க நாம பேசிய சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இது ஆக்சிடென்ட் கிடையாது, திட்டமிட்டு நடந்தது போல தெரிகிறது அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. இத கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது விபத்து கிடையாது. அப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்போ இது திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல்கள், டேட்டாக்கள் அவர்களுக்கும் கிடைத்திருக்கிறது. நாம கடந்த வீடியோவில் கூட பேசியிருந்தோம், அண்ணாமலையும் அதே கரூரை சார்ந்தவர் தான். அண்ணாமலை ஸ்ரீலங்கா ஃபேமிலியோட ட்ரிப் போயிருந்தாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த உடனேயே மறுநாள் காலையில ஸ்ரீலங்கால இருந்து அவருடைய அந்த பர்சனல் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு இங்க கரூர் வந்துட்டாங்க. கரூர்ல அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கறாங்க, பிரஸ் மீட்ல பேசுறாங்க. அண்ணாமலை அவர்களிடத்திலேயும் முக்கியமான ஆதாரங்கள், வீடியோக்கள் கிடைச்சிருக்கு. பல தகவல்களை அண்ணாமலையும் சேகரித்து வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம கடந்த வீடியோவில் கூட ரியல் ஆன் வாய்ஸ்ல நாம பேசியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீம் கூட யார் யார் இருக்காங்க அப்படின்னா முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2 பேருமே கூட இருக்காங்க. பல தலைவர்கள் இருந்தாலும் முக்கியமான தலைவர்களாக அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் கூட இருந்துகிட்டே இருக்காங்க. அப்ப அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு போலீஸ் ஆபீசர். அப்ப அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாமே அண்ணாமலை அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் டீம் மூலமாக எல்லா தகவல்களுமே கையில இருக்கிறது. அண்ணாமலையிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாமே இந்த டீம் கிட்ட கொடுத்திருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் அங்க எந்தெந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் போகணும், அங்க யார் யாரையெல்லாம் சந்திக்கணும், அங்க நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத அவர் அழகாக அங்கங்க கூட்டிட்டு போய் அங்க டீமை பேச விட்டுருக்காங்க. ஆதாரங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஹேமமாலினி எம்பி அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ரிப்போர்ட்டை நாம தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்களிடத்துல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அப்ப இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் ஜே.பி. நட்டா அவர்களிடத்துக்கு போனதுக்கு அடுத்த நிகழ்வு தான் பாஜக என்ன செய்ய போகுது. பாஜக ஜே.பி. நட்டா அவர்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, நீதிமன்றத்துக்கும் பாஜக மூலமாக இந்த ரிப்போர்ட் அனுப்பி வைக்கப்படும், கொடுக்கப்படும். ஏற்கனவே இங்க நீதிமன்றத்தில் தவேகாவை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணைக்கு போடணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சிபிஐ விசாரணைக்கு இந்த நிமிடம் வரைக்கும் போடப்படல. தமிழக அரசாங்கம் நினைத்தால் சிபிஐக்கு மாத்தலாம். ஏற்கனவே ஜியோ இருக்கிறதுனால மத்திய அரசாங்கத்தினால இதை சிபிஐக்கு மாற்ற முடியாது. ஒன்னு தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நினைச்சா அடுத்த நிமிஷம் சிபிஐக்கு மாத்தலாம், இல்லாத பட்சத்தில் நீதிமன்றம் தான் இதை சிபிஐக்கு மாத்தணும். அப்ப நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் சிபிஐக்கு மாற்றப்படல. அப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு இந்த அவர்களுக்கு கிடைத்த டேட்டாக்களை, டாக்குமெண்ட்களை, ஆதாரங்களை கொடுப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். அப்ப இந்த டீம் வந்ததன் நோக்கமே என்ன அப்படின்னா ஏற்கனவே அவர்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் தான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த டீம் வந்தது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கும் அப்படிங்கிறது உறுதியான விஷயம் தான். இந்த அடிப்படையில் தான் இந்த எதிரில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சம்பவத்துக்குமே பாஜக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்பல. ஆனா இந்த கரூர் சம்பவத்துக்கு மட்டும் ஏன் வேகம் எடுத்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அனுப்புறாங்க? அப்போ விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தில் முறையிடாமலே பாஜக வாண்டட்டாக உள்ள வருகிறது. அப்போ விஜய்க்கு சப்போர்ட்டா உள்ள வர்றாங்க, விஜயை வளைத்து தங்கள் பக்கம் எடுப்பதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்க அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறது 2026 முக்கியமானது, முதன்மையானது. கடந்த காலத்திலேயே பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போதே சொல்லிட்டாங்க 2026 பாஜகவை ஒரு ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டில் நிலைநிறுத்தணும்.
இதற்காகத்தான் கூட்டணிக்கு வருவதற்கு அதிமுக டிமாண்ட் வைக்கும் போது கூட அண்ணாமலை அவர்களை எடுத்து நயனா நாயந்தனை கொண்டு வந்தாங்க. ஏன்னா அண்ணாமலை போன்ற ஒரு துடிப்பான ஒரு தலைவர், ரூலிங் பார்ட்டிக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு தலைவரையே பதவியிலிருந்து எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணி அங்கு நயனா நாயந்திரன் போட்ட தலைவரை போட்டு அதிமுக கூட்டணியை எடுத்துட்டு வர்றாங்க. அப்படின்னால இங்கு பெரிய அளவில் அரசியல் செய்யணும், திமுகவை வீழ்த்துவதற்கான வேலைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது பாஜகவுடைய திட்டம். இப்ப இந்த கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பை பாஜகவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இப்ப பாஜக தமிழகத்தில் அரசியல் செய்தாங்க அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாஜக அரசியல் செய்கிறது, ஹிந்தி பாஜக ஆரியர்கள் சனாதனம் அப்படின்னு சொல்லி திமுக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படி ஆரம்பிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இது டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் இடையிலான ஒரு மோதல். அதாவது டிவிகே உடைய நிகழ்ச்சியில இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இதற்காக இப்ப பாஜக உள்ள இறங்குறாங்க. அப்ப பாஜக பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழ்நாடு அரசியல் செய்கிறது அப்படின்னா அரசியல் தான் பண்ணுவாங்க, அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும். அப்ப அரசியல் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் உடனடியா அரசாங்கம் ஒரு விளக்கத்தை கொடுத்து வீடியோ வெளியிட்டாங்க. நடந்த சம்பவங்கள் என்ன, அரசாங்கம் சைடுல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா காவல்துறை மீது சகட்டு மேனிக்கு பப்ளிக் அட்டாக் பண்றாங்க. ஏன் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு கொடுக்கல, ஏன் அவங்க கேட்ட இடத்தை கொடுக்கல? சரி, அவங்களும் ஒரு புது கட்சி, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. நீங்க காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிக்கும் அனுமதி கொடுக்கக்கூடிய காவல்துறையினர் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுபவம் இல்லாதவர்களா? அனுபவம் உள்ளவங்க தானே. அப்போ ஒரு ஸ்டார் நடிகர் ஒரு பிரச்சாரத்துக்கு கேட்கிறாங்க அப்படின்னா அவர்களே தான் அவர்களுக்கு விவரம் தெரியாமல் கேட்டால் கூட அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அட்வைஸ் சொல்லியிருக்கணும், இந்த இடம் உங்களுக்கு பத்தாது, அதிகமாக கூடக்கூடிய வேறு இடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேற இடத்தை கொடுத்திருக்கலாம். ஏன் இவங்க ஒரு அட்வைஸையும் கொடுக்கல, இடத்தையும் கொடுக்கல, கொடுத்த இடத்திற்கு போதுமான பாதுகாப்பையும் கொடுக்கல, இது போன்ற அசம்பாவிதம் நடக்க முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபடல? இந்த ஏரியாவில் எவ்வளவு பேர் கூடலாம் அப்படிங்கிற நிலை காவல்துறைக்கு தெரியும். அதற்கு மேல கூட்டம் உள்ள வரும்போது அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்த ஏன் முயற்சிக்கல? இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி மாநாடு வைக்கிறது அப்படின்னா அங்க கூட்டம் ஒரு லிமிட்டை தாண்டும் போது வெளியூர்கள்ல இருந்து வரக்கூடிய வாகனங்கள்ல அந்த டோல்கேட்ல பிளாக் பண்ணி வச்சிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இங்க எதிர்பார்த்த அளவு கூட்டம் அங்க வந்துருச்சு, இதற்கு மேல அங்க கூட்டம் கூடினால் அசம்பாவிதம் நடந்துவிடும். காவல்துறையினரை பொறுத்தவரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக பிளாக் பண்ணி அங்கங்க நிக்க வச்சிருவாங்க. ஆனா இங்க ஏன் அப்படி அது போன்ற செயல்பாடுல ஈடுபடல? இப்போ ஏற்கனவே கரூர்ல ஒரு கூட்டம் கூடி இருக்கிறது அப்படின்னா விஜய் கூட பெருவாரியான கூட்டம் வந்து கொண்டிருக்கிறதுனா அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஏன் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இப்ப அண்ணாமலை அவர்களும் அந்த டீம்ல ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கமும் இது போன்ற நிகழ்ச்சியில ஈடுபடுவாங்க. ஜேபி நட்டா அவர்களும் அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்னா ஒரு முக்கியமான கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஓகே சார், இதோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இது திமுகவுக்கு எப்பேற்பட்ட பின்னடைவை ஏற்படுத்துது இந்த 2026 எலெக்ஷனுக்காக? அதாவது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டாங்க. சாதாரணம் அப்படின்னா இந்த இன்சிடென்ட்டை மிக முக்கியமானதா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சிஎம் கூட ஸ்பாட்டுக்கு உடனே போனாங்க, மினிஸ்டர்கள் போனாங்க. ஆனாலும் தாவேகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாதாரணமா தான் பார்த்தாங்க. எளிதா நம்ம களமாடிடலாம், தாவேகாவால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் பிரச்சாரம் அப்படின்னு களத்துல இறங்கிய பிறகு செல்லக்கூடிய திசையெல்லாம் கூட்டம் கூட துவங்கிய பிறகுதான் திமுகவுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டது. விஜய் செல்லக்கூடிய திசையிலெல்லாம் கூட்டம் கூடுகிறது அப்படின்னா நமக்கு 2024 எது போன்ற நிலை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் உருவாயிச்சு. இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களே பல்வேறு தரப்பட்ட முக்கியமான அரசியல்வாதி கூட ஆலோசனைகளை இருந்தாங்க. விஜய் அவர்களை பல்வேறு நிலைகள்ல சிந்திக்க வச்சிருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தனி கட்சியாக நின்று அரசியல் களத்துல திமுகவை சமாளிக்க முடியுமா அப்படின்னா சமாளிப்பது கடினமான விஷயம், முடியாது அப்படிங்கிறத தாண்டி கடினமான விஷயம். அப்ப விஜய்க்கு சப்போர்ட்டுக்கு பல கட்சிகள், பல தலைவர்கள், பல ஆலோசகர்கள் தேவைப்பட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரூலிங் பார்ட்டியா திமுக இருக்காங்க. அப்ப திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா விஜயை பொறுத்த வரைக்கும் அப்ப அதிமுகவுடைய சப்போர்ட் வேண்டும் அல்லது நேஷனல் பார்ட்டியுடைய சப்போர்ட் வேண்டும். இப்போ பாத்தீங்கன்னா பாஜகவே நேரடியாக களத்துல இங்க அரசியல் தமிழகத்தில் இறங்குறாங்க அப்படின்னா பாஜகவும் அரசியல் செய்ய விரும்புகிறது, அரசியலுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. அப்ப விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு மற்ற கட்சிகளோடு கைகோர்ப்பதற்கான ஒரு சூழல் இந்த கரூர் இன்சிடென்ட் மூலமாக உருவாகி இருக்கிறது அப்படின்னு கூட எடுக்கலாம். அப்போ விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பதிவு பண்ணியே ஆகணும்.
என்ன விஷயம் அப்படின்னா, டிஎம்கே உடைய சோசியல் மீடியா டீமை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல கதிகலங்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன கதிகலக்கம் அப்படின்னா, இப்போ வந்து டிஎம்கே உடைய ஐடி விங்ஸை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியா டீமை பொறுத்த வரைக்கும் பயங்கர ஸ்ட்ராங்கான டீம், அதை வந்து வீழ்த்தவே முடியாது. அந்த அளவுக்கு களமாடக்கூடிய டீம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே கம்பேர் பண்ணும்போது டிஎம்கே தான் ஒரு வெயிட்டான சோசியல் மீடியா டீம். அதே போல வந்து நாம் தமிழரை சொல்லுவாங்க பெரிய வெயிட்னு, டிஎம்கே அளவுக்கு கிடையாது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா டிவிகே உடைய சோசியல் மீடியா டீமை பார்த்து டிஎம்கே வந்து பெரிய அளவுக்கு ஆடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கக்கூடிய இன்ஃபுளுசரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, டிஎம்கே அப்படிங்கிற கொள்கை சித்தாந்தத்தில் பயணிக்கக்கூடியவர்கள். ஒரு சிலர் வேணும்னா சகட்டு மேனிக்கு பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் 90-95% கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிற அடிப்படையில் டிபேட் பண்ணக்கூடியவர்கள், விவாதிக்கக்கூடியவர்கள். குறிப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் above 40-50 வயசை கடந்தவர்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேர்னலிஸ்ட் எடுத்துக்கோங்க, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் எடுத்துக்கோங்க, இன்ஸ்டாவுடைய இன்ஃபுளுசர் எடுத்துக்கோங்க, எல்லாருமே வந்து above 50 அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இங்க டிவிகே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே 2000 ஆண்டுக்கு பிறகு பிறந்த இளைஞர்கள் தான். பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசு, 20 வயசு, 25 வயசு இவங்க தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியால பெரிய அளவில் ஆக்டிவா இருந்துட்டு இருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டிவிகே உடைய இந்த சோசியல் மீடியா டீமை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் என்ன செய்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அஜித்துக்கு எதிராக களமாடிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அஜித் அப்படிங்கிற மோதல்ல அஜித்துக்கு எதிராக களமாடிக்கிட்டு இருந்த டீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு தங்களுடைய தலைவருக்கு ஒரு இழுக்கு ஏற்படுகிறது, தலைவர் மீது பழி போடுறாங்க, தலைவரை கைது செய்ய போறாங்களா அப்படிங்கிற சூழல் வரும்போது இந்த டீம் நேரடியாகவே சோசியல் மீடியாவில் டிஎம்கேக்கு எதிரான மோதல்ல ஈடுபடுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இளைஞர்களாக இருக்கிறதுனால இங்க வந்து கொள்கை சித்தாந்தம் அப்படிங்கிறத கடந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்ட டீமாக, அதாவது விஜய்க்கு தங்களுடைய தலைவனுக்கு எதுவுமே ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா எந்த ஒரு தகவல்னாலும் டிஎம்கே சைட்ல இருந்து எம்பிக்கள் பேசினாலும் சரி, எம்எல்ஏக்கள் பேசினாலும் சரி, ஜேர்னலிஸ்ட் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல டிஎம்கே பேசினாலும் சரி, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் உடனே மீம்ஸ் கிரியேட் பண்றது, அதை ட்ரெண்டிங் பண்ணுவது, இது போன்ற வேலைகளில் வேகமாக ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டீம் வந்து ஒரு கொள்கை சித்தாந்தம் அப்படின்னு இல்லாமல் தங்களுடைய தலைவனுக்காக செயல்படக்கூடிய டீம் அப்படிங்கறனால இதை எதிர்கொள்வதற்கு டிஎம்கே சோசியல் மீடியா டீம் திணறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க வந்து அடிக்கக்கூடியதுக்கு ஒரு மீனிங் இல்லாம அட்டாக் விழும்போது அதை வந்து இவங்க எப்படி எதிர்கொள்வது? ஏற்கனவே வந்து யூத்தா இருந்துட்டு இருக்காங்க, பட்டு பட்டுன்னு கட் பண்ணி போடுறாங்க, மீம்ஸை போடுறாங்க, ட்ரெண்டிங்க பண்றாங்க, ஏற்கனவே வந்து இன்ஃபுளுசரா சோசியல் மீடியால இருந்துட்டு இருக்காங்க. சோ இவர்களுடைய டீமை பார்த்து கொஞ்சம் டிஎம்கே டீம் ஆடி போய் இருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை சோசியல் மீடியாவில் பார்க்க முடிகிறது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இளைஞர்கள் படை மூலமாக டிஎம்கே டீம் மோதிக்கிட்டு இருக்கு. இதை பதிவு பண்ணணும் ஓடிக்கிறது நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயம் தான். அப்போ பாத்தீங்கன்னா இது வந்து சோசியல் மீடியால ஒரு பெரிய போராவே போய்கிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் வெளிப்படையாக வந்து பேசிட்டாங்க, வலிமையோடு நாம செல்வோம்னு சொல்லிட்டாங்க, இது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை தான் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிட்டாங்க. அப்ப இந்த டீம் இன்னும் பல மடங்கு வேகத்தோட செயல்படும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.